என்ன மச்சான் இவ்ளோ பெரிய வீடா? வீடு சூப்பர்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. ஆமா விஷால், எனக்கு டேய் ரொம்ப விஷால், பிடிச்சிருக்கு. அப்படியா? முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா பல தடவை இங்க வந்திருக்கலாம் போல இருக்கே. பேச்ச பாத்தியா உனக்கு? ஓகே லெட்ஸ் கோ. நீ இப்படி இருக்க. என்னடா இவ்ளோ ஓட்டட? தெரியலையாடா. வாவ், வீடு செமையா இருக்கு மச்சான். ஆனா என்ன டஸ்ட் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னடா இது, இவ்ளோ பெரிய வீடை யாருமே யூஸ் பண்ணாம அப்படியே போட்டிருக்கீங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிறவன் என்ஜாய் பண்ண மாட்டான், மத்தவங்களும் என்ஜாய் பண்ண விட மாட்டான். இதை எதுக்காவது யூஸ் பண்ணலாம்ல. அதைத்தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இங்க வீடு இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க அண்ணன் எப்பவும் இங்க வர விட்டதில்ல. சூப்பர். மேட்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்னடா புரிஞ்சுது? உண்மையை சொல்லட்டுமா இல்ல போய் சொல்லட்டுமா? முதல்ல விஷயத்த சொல்லுடா, அது உண்மையா பொய்யான்னு நாங்க சொல்லிக்கிறோம். அது ஒண்ணும் இல்லடா, இவங்க அண்ணன் கத்தி மாதிரி சூப்பரா ஒரு ஃபிகரை வச்சிருப்பாரு, அதான் இவனை வரவிடல. டேய் வாய மூடுறா. அவர் எவ்வளவு கூல் அண்ட் இன்னசென்ட் தெரியுமா உனக்கு? ஆ, அவர் அந்த மாதிரி கிடையாதுடா. ஹேய், உமக்கு சும்னு சொல்லுவாங்களே, அது இவங்க அண்ணன் தான். ஷட் அப். டேய் இன்னொரு விஷயம், திங்ஸ் எல்லாம் எங்க இருந்ததோ அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது. சரி ஓகேடா, எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ஜாலியா உட்காந்து பேசலாம். மேல கூட ரூம்ஸ் இருக்கு போல இருக்கு, நான் மாடிக்கு போறேன். ஓகே ஓகே. ஓ சாரி சாரி. இட்ஸ் ஓகே ஹர்ஷா, பரவாயில்ல. கம் ஏய் இன். நிஷா, செம்மையா இருக்க. ஓய், வந்த விஷயத்த சொல்லு. அது நிஷா, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும். ஓகே, என்னன்னு சொல்லு. அது உனக்கும் எனக்கும் லவ் இருக்குன்னு பசங்களாம் நினைக்கிறாங்க. இங்க பாரு ஹர்ஷா, மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உன் மேல எனக்கு எப்பவும் எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்ல. ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நான் கொடுத்திருந்தேனா, ஐ அம் ரியலி வெரி சாரி. ஹேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓகேவா? டேய் ஆரம்பிச்சிட்டியா? சவுண்ட் வந்தப்பவே நினைச்சேன் இது உன்னை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. மச்சான், நான் ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணலடா. இப்படி போகும்போது கை தட்டி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். எப்படியும் நாம இதெல்லாம் க்ளீன் பண்ண போறோம்லடா. கொன்றுவேன். இதை நீ தானே உடைச்ச, அப்ப நீயே க்ளீன் பண்ண. பண்றேன். எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றது, நாம இங்க வந்திருக்கோன்னு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. இது ஒரு பெரிய அரண்மனை, அதுக்கு நீ காவலனா? இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள புதுசுன்னு வாங்கி வைக்கிறேன். ஏண்டா பார்த்து நடக்கலாம்ல? தெரியாம கை தட்டி விழுந்துருச்சுன்னு தான் சொல்றான்ல, விடுங்களேன்டா. டே அமர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ டென்ஷன் ஆகாத சரியா? நான் எப்பவும் டென்ஷன் ஆக மாட்டேன், அதான் உடைச்சேன். இப்ப நீயும் டென்ஷன் ஆகாத, புரியுதா? அடிச்சி, நீ திருந்தவே மாட்ட. ச்சே, இவனெல்லாம் வச்சுட்டு.
ஓ shit. வா என்கிட்ட வா, உன்னோட உருவம் எனக்கு வேணும். ஏய் ரியா கம் ஆன். வரேன். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு. நாங்க அப்பங்காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ் சைட் அடிப்போம். டேய் அது என்னடா பாட்டில்? வேற என்னடா சரக்கு பாட்டில், ஆல்ரெடி அத பார்த்துட்டேனே. டே அமரு, சரக்கு அடிக்கலாமா? என் மனசுல இருந்துச்சு, நீ சொல்லிட்டியே, அடிச்சு தூக்கலாம் வா. ஆனா பாக்க ஓல்டு மாதிரி இருக்கேடா. யாரா அவன்? பொண்ணு ஓல்டானா தான்டா போரு, அதே சரக்கு ஓல்டானா கோல்டுடா. டேய் அவங்க வராங்க, அமைதியா இரு. ரியா இங்க இன்னும் வரலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டோம், இந்த வந்துட்டப்பார். எனக்கு இன்னைக்கு என்னமோ பசிக்கல, அதான் தினமும் 10:30 தானே சாப்பிடுவேன். நீங்களாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். டேய் அவன் சரக்கு எடுக்கிறான்டா. ம் டேய் இருடா, நானும் உன் கூட வரேன். அது நீங்களா சாப்பிடுங்க, அப்புறமா நானும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகே டேய் என்னடா? நீ நைஸா கலந்துக்கோ. ஆமா, அந்த பாட்டில்ஸ்ல என்ன இருக்கு? அதெல்லாம் ஜூஸ் பாட்டில், டின்னருக்கு முன்னாடி குடிச்சா நல்லா இருக்கும்ல, அதான் எடுத்துட்டு போறாங்க. நானும் இப்போ வந்துடுறேன். ஓகே நீ எங்கடா போற? எங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிடலாம்ல. அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க இல்லாம நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. நாங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம், நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க. ஓகே ஓகே. வரேன். ஓகே. என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சரி சாப்பிடு. மச்சான் என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, என்ன லொகேஷன்டா, சூப்பர்டா. ஆமா, நீ ஏன்டா இப்படி இருக்க? கையில சரக்கு கிளாஸ் வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. டேய் குர்ரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய் நிஷாவை பத்தி தானே யோசிக்கிற? எனக்கு தெரியும்டா. டேய் போய் சொல்ல போறியா? போய் சொல்லிடுறா, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். டேய் இப்போ எதுக்குடா அதெல்லாம், விடுறா. அடே பைத்தியக்காரா, சரக்குள்ள போனாதான்டா மேட்ரு வெளில வரும். இப்போதான்டா தைரியம் தாண்டவ மாடி வெளில வரும். இதை குடி, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். டேய் ஹர்ஷா, இப்போ நீ போய் சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமா? டேய் நீ உட்கார்றா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ சொல்டா மச்சான். உன் லவ் மேட்ரு எந்த ஸ்டேஜில் இருக்கு? சொல்லிட்டேன்டா. ஆனா என்ன ஆனா அவனா, உனக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு என்ன அதிகம்? நீங்க 2 பேரும் ஈக்குவல்டா, கண்டிப்பா ஓகே சொல்லுவா. டேய் 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 நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, பொத்து புரியுதா? டேய் மச்சான், நீ ப்ரப்போஸ் பண்ணல, அவ என்னடா சொன்னா? அதான்டா முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறாளாம். இன்னோசென்ட்டா இருக்கேன்னு நீ வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாளா? அடையா நிஷா, இன்னைக்கு உன்ன இவங்க எப்படா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இருடி வரேன். டேய் டேய், அமர் வேணாம். டேய் அமரே, ஏய், டேய் I am study. ஏய், பாத்து. டேய் ஆ, என்ன அடக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா? அதான் ஏய். ஏய் நிஷா கூல்டி. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தாண்டா இருக்கீங்க. முதல்ல நெருப்பு பத்த வைக்கிறது, அப்புறம் கூல் கூல் சொல்ல கரெக்டா சொன்ன. வேண்டியது. தள்ளி விடு. தள்ளி விடு. எல்லாம் விழுந்துட்டாங்க. பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சு. நீ என்ன அடிச்சுட்ட, நீ அவுட்டுடே, ஆல் அவுட். இப்ப யார் அவுட்னு அப்படியா அப்படியா, பாருடா. வா. இரு. சரி வா, டேய் வாடி பாத்து. மச்சான், நான் பண்ணுவேன். என்னடா சொன்ன? டேய் வந்தா செத்துடா.
ஏண்டா ஒரு 4-5 நாள் உங்க பின்னாடியே இழுத்துட்டு போய் 6வது நாள் வந்து ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே வாலாட்டிக்கிட்டு உங்க பின்னாடியே வர்றதுக்கு பொண்ணுங்களா இன்னும் உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சீங்களாடா? அதுக்கு இந்த பாட்டில வச்சு ஒரு போடு போட்டேன்னு வெயி மண்டை 2ஆ சதறிடும். எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே கிடப்பானுங்கடி. வாடி போலாம். வா போலாம். என்னடா நீங்க எல்லாம் உண்மையாவே பொண்ணுங்க தானா?